தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ஆன்மீக பயணம் மிகவும் நெகிழ்ச்சியானது, ஆச்சரியமானது. திருவாரூர் மாவட்டத்தின் ஆன்மீக செழுமைக்கு சான்றா விளங்கக்கூடிய வலங்கைமான் சீதலாதேவி மகாகாளியம்மன் ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். மரணத்தை வெல்லும் பாடைக்கட்டி திருவிழாங்கிற புகழ்பெற்ற இந்த தலத்தின் மகிமைகளை இன்னைக்கு முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஸ்தலம் உருவான கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுருட்டிங்கிற ஆற்றுல வெள்ளப்பெருக்கு வந்துதான். அப்போ ஒரு பெட்டி அந்த வெள்ளத்துல மிதந்து வந்து ஊர் பக்கத்துல தங்கி இருந்திருக்கு. அந்த பெட்டியை திறந்து பார்த்த மக்களுக்கு ஒரு மகா அதிசயம் காத்திருந்தது. உள்ள ஆதிசக்தியின் சொரூபமான மாரியம்மன் விக்கிரகம் இருந்துதான். மக்கள் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பிச்சாங்க. சீத்தலம் அப்படின்னா குளிர்ச்சிங்கிறது பொருள். வெப்ப நோய்களை குளிர்ச்சியாக்கி குணப்படுத்துவதால இந்த அன்னைக்கு சீதலாதேவின்னு பெயர் வந்தது. கோவில் வாசல்ல நீங்க கவனிச்சா மனித உடல் பாகங்களான கண், கை, கால், வயிறு இந்த மாதிரியான உருவங்கள் சுண்ணாம்புனால செய்யப்பட்டு விற்கப்படுறத பார்க்கலாம். உங்களுக்கு உடலில் எங்க பிரச்சனை இருக்கோ அந்த பகுதியை வாங்கி அம்மன் பாதத்துல வச்சா அந்த நோய் விரைவிலேயே குணமாகுங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. மருத்துவமனைகளால கைவிடப்பட்ட பல நோயாளிகள் கூட இங்க வந்து இந்த உருவங்களை வைத்து அம்மன் கிட்ட வழிபாடு செஞ்சு வேண்டி குணம் பெற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு தலை சார்ந்த பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க இந்த பாடைக்கட்டி மகா மாரியம்மன் ஆலயத்துக்கு வந்து இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா சீக்கிரமா அந்த பிரச்சனை சரியாகும். அதன் பிறகு இந்த கோவில் வாசல்ல விற்கக்கூடிய தலை சார்ந்த பொம்மைய அம்மன் பாதத்துல வச்சு நேர்த்தி கடனா வழிபாடு பண்ணுவாங்க. அடுத்து இங்க மாவிளக்கு போடும் நேர்த்தி கடனும் விசேஷமானதா கருதப்படுது. வயிறு சார்ந்த வியாதிகளால் அவதிப்படக்கூடியவங்க இந்த பாடைக்கட்டி மகா மாரியம்மனை வேண்டிக்கிட்டு சீக்கிரமா அந்த வயிறு வலி சரியானதும் இந்த ஆலயம் வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடனா அவங்க வயிற்று மேலேயே மாவிளக்கு ஏத்துறாங்க. இதையெல்லாம் விட இதுவரைக்கும் நீங்க வேற எந்த ஸ்தலத்திலையும் கேள்விப்படாத விசித்திரமான ஒரு நேர்த்தி கடனும் இங்க பண்ணப்படுது. இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான நேர்த்தி கடன் இதுதான். உலகத்திலேயே வேற எங்கேயும் காண முடியாத பாடை காவடி. மரணப்படுக்கையில் இருக்கும் ஒருவர் கூட தன் உயிர் பிழைக்க அம்மன் கிட்ட வேண்டிக்கிற நேர்த்தி கடன் இது. தீராத பிரச்சனையில இருக்கவங்க கூட இந்த அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு அந்த நோய் சரியானதும் நோயாளி குணம் பெற்றதும் அவர் இறந்தது மாதிரி ஒரு பாடையில படுக்க வச்சிருவாங்க. நேர்த்தி கடன் செய்யும் அந்த நபர் உண்மையாவே பிணம் மாதிரியே பாடையில படுத்திருப்பாங்க. வாயில வாய்க்கரிசி போட்டு மூக்குல பஞ்சு வச்சு கால் கட்டை விரல்களும் கட்டப்பட்டிருக்கும். சுற்றத்தார் உறவினர்களும் வந்து ஒரு பிணத்துக்கு என்ன மாதிரியான ஈமச் சடங்குகளை எல்லாம் செய்வாங்களோ அத்தனை ஈமச் சடங்குகளையும் இந்த இடத்துல செய்வாங்க. பானைய தோல்ல வச்சு 3 சுற்று சுற்றி அந்த பானையை உடைக்கும் சம்பிரதாயம் வரைக்கும் எல்லாமே செய்வாங்க. இந்த பாடை கட்டி ஈமச்சடங்கு செய்யும் அத்தனை விஷயங்களும் இந்த கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய குடமுருட்டி ஆற்றங்கரையில நடக்கும். இந்த கட்டப்பட்டிருக்கும் பாடையோட அந்த நபருடன் சேர்த்து ஊர்வலமா வரும் காட்சி பார்ப்பவர்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். அந்த பாடையோட கோவில 3 சுற்று வலம் வருவாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாடையில படுக்கிறதுக்கு முன்னாடியே அர்ச்சகர் அந்த நபருக்கு விபூதி வைப்பாங்களாம். விபூதி வச்சதுமே நடக்கிற விஷயம் எதுவுமே அவங்களுக்கு நினைவு இருக்காதான், சுய நினைவே இல்லாம தான் இருப்பாங்களாம். கோவில வந்தடைந்ததும் அர்ச்சகர் விபூதி இட்டு எழுந்திரு மகனேன்னு சொல்லும் போதுதான் அந்த நபர் எழுந்து வருவாங்களாம். அது வரைக்கும் நடந்த எந்த விஷயமும் அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்காதான். இந்த நேர்த்தி கடன் பண்றவங்களுக்கு இது அந்த அம்மன் கொடுத்த மறுபிறவியா கருதப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய பங்குனி மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வலங்கைமான் பாடைக்கட்டி மகா மாரியம்மன் ஆலயத்துல இந்த பாடைக்கட்டு திருவிழா நடக்கும். நீங்க தமிழ்நாட்டின் எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவசியம் இந்த திருவிழால வந்து கலந்துக்கங்க. ஏன்னா இந்த ஸ்தலத்தில் இருக்கும் அம்மனின் மகிமைய இங்கு வந்து நேர்த்தி கடன் செய்யும் பக்தர்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அவ்வளவு பவர்ஃபுல்லான அம்மன் இந்த அம்மன். உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதை, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு முறை இந்த வருஷம் இந்த அம்மனை வந்து சந்திச்சு உங்க பிரச்சனைகளை சொல்லிட்டு போங்க. அடுத்த வருஷம் நீங்களும் இந்த பாடை கட்டி நேர்த்தி கடன் செய்வீங்க.
ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த உடல் நல தொந்தரவு சரியாகி இருக்கும். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான திருவிழா தேதிகள் வரும் மார்ச் 22ஆம் தேதி அன்னைக்கு பாடைக்கட்டி திருவிழா நடக்குது. மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு கண்கொள்ளா காட்சியான புஷ்ப பல்லாக்கு விழா நடக்கும். ஏப்ரல் 5ஆம் தேதி 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் திருவிழா நடக்கும். கடை ஞாயிறு அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி ஞாயிறு விழாவுடன் இந்த ஆண்டு திருவிழா நிறைவடையுது. இந்த ஸ்தலத்துக்கு கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் அல்லது மன்னார்குடி செல்லும் பேருந்தில் ஏறி வலங்கைமானில் இறங்கலாம். ரயில் பயணம் மேற்கொள்பவர்கள் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ அல்லது டவுன் பஸ் மூலமா 20 நிமிஷத்துல வந்தடையலாம். விமானத்துல வரவங்க திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து சாலை வழியாகவும் வரலாம். நம்பிக்கையே வாழ்க்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரும் சக்தியா இந்த வலங்கைமான் மாரியம்மன் கோவில் திகழுது. இந்த திருவிழாவிற்கு உங்களால வர முடிஞ்சா கட்டாயம் நேரில் வந்து அந்த பாடை காவடி வைபவத்தை பாருங்க. உங்க வாழ்க்கையிலும் அம்மன் சீதலா தேவியின் அருள் பெருகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆன்மீக அன்பர்களுக்கும் பகிர்ந்துக்காங்க. ஏன்னா இந்த பதிவை நீங்க மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்டா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா? மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.